ஓட்டமாய் ஓடுவதுதான் இன்றைய வாழ்க்கை முறையா? ஜெகதீஷ் கேட்டது அருணுக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவுக்கு வந்தது. எல்லோருமே தான் வெற்றியை நோக்கி ஓடுகிறோம். எல்லா பாடத்திலும் 100க்கு 100. ஆசைப்பட்ட தொழிற்கல்வி, வேலை, காதல், வீடு, கல்யாணம் என்று ஏதோ ஒரு காரணம் நம்ம எல்லோரையும் ஓட வைக்கிறது. ஆனால் அந்த ஓட்டத்தை நேர்மையாக ரசனைக்குரியதாக மாற்றிக்கொள்ள நம்மால் மட்டும் தானே முடியும். முடிந்தவரை பொய் சொல்லாமல் நல்ல எண்ணங்களுடன் பெருந்தன்மையுடன் இருப்பது என நம்மை நாமே ஒரு மதிப்புடன் வைத்து கொள்ள வேண்டும் என்ற பொழுது ஜெகதீஷ் கூறியது அருணால் நம்ப முடியவில்லை. ஆனால் இன்று அருணே அவனிடம் தேடி வந்தான். என்னப்பா அருண், திடீர் கண்டுபிடிப்பு என சிரித்தான் அருண். நம்ம கம்பெனியோட ட்ரெஸ் வேலைகளையெல்லாம் நீதானே பார்க்குற. தினம் தினம் உதவி கேட்டு எவ்வளவோ மனுக்கள் வருது. அதில் நீ செலக்ட் செய்து கொடுக்கறதுங்களுக்குத்தானே கம்பெனி கண்ணை மூடிக்கிட்டு செக்கெல்லாம் கொடுக்குது என்றான். இப்போ நீ என்னதான் சொல்ல வர ஜெகதீஷ் என கேட்டுக்கொண்டு மறுபடியும் சிரித்தான் அருண். அட, ஒரு விஷயம் உன்னை பற்றி தெரிய வந்ததுப்பா. போன வாரம் 2 இளம் பெண்கள் சுயதொழில் செய்கிற ஆர்வத்தில் உதவி கேட்டு வந்திருக்காங்க. ஒருத்தி ரொம்ப அழகா ஸ்மார்ட்டாக இருந்தா, இன்னொருத்தி அப்படி இல்லை, ரொம்ப குள்ளமா அம்மை தழும்பு எல்லாம் இருந்த முகத்தோட ரொம்ப சாதாரணமாக இருந்தா. அந்த 2 பேரோட ப்ராஜெக்ட்டுமே பப்ளிக் ஃபார்மிங் பற்றி தான். அதனால் அழகான பொண்ணுக்கு தான் நீ சிபாரிசு செய்வேன்னு ஆஃபீஸ் முழுக்க பேச்சாக இருந்தது. அட, நிஜமாவா? இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதே என ஆச்சரியப்பட்டான். ஆனால் நீ அந்த குள்ளமான பெண்ணுக்கு சிபாரிசு செஞ்சு செக் வாங்கி கொடுத்துருக்க. அதனால் அழகுக்கு மயங்காத அழகு வாலிபன் அருண்னு ஆஃபீஸில் எல்லோருமே பேசிக்கிறாங்கப்பா என்றான். ஆஃபீஸில் இன்னும் வேற என்னெல்லாம் பேசுகிறாங்க என்னை பற்றி என்றான். அதையெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். ஏன் அந்த அழகான பெண்ணுக்கு நீ சிபாரிசு செய்யலை என கேட்டான். இது ரொம்ப சிம்பிள். அழகான பெண் செய்ய போகிற பப்பாளி ஃபார்மிங் அழகு க்ரீம் சம்மந்தப்பட்டது. குள்ளமான பெண்ணும் பெண்கள் சம்பந்தப்பட்ட உடல் வலிகளுக்கான மருந்து தயாரிக்கும் பாரம்பரிய மருந்து கம்பெனிகளுக்கு விவசாயம் செய்ய. ஆவணங்கள் எல்லாமே தெளிவாக இருந்தது. அழகை விட ஆரோக்கியம் தானே முக்கியம். அதனால் பப்பாளி மருந்துக்கே நான் சிபாரிசு செய்தேன் என்றான். வீட்டிற்குள் நுழைந்ததும் அன்று மாலை காத்திருந்தவர் போல, அப்பா அருண், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா என்றார். என்னப்பா? எல்லாம் உன் கல்யாண விஷயம் தாப்பா. தெரியுமே, சொல்லுங்க என காலுறையை கலற்றியபடியே முறுவலித்தான். இந்த முறை தரகரே பொறுமை இழந்து விட்டார். 27 வயது பையனுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்க்கணும் வாங்கன்னு கூப்பிட்டீங்க. அதனால நான் வந்தேன். 1 ஆண்டு ஓடிப்போச்சு. இன்னும் நான் கொடுத்த வரன்களோட புகைப்படத்தை ஒன்று கூட பார்க்கல. இனி நான் வரவே மாட்டேன். நீங்களே ஒரு முடிவுக்கு வந்த பின் கூப்பிடுங்கன்னு கோபமாக சொல்லிட்டு போயிட்டாரு. நீ ஏன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற? உன் மனசில் எந்த பெண்ணையாவது நினச்சிக்கிட்டு இருக்கியா என கேட்டார். அப்படியெல்லாம் இல்லைப்பா, இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக சொல்லிடுறேன் என்றான். அவர் ஏதோ முணுமுணுத்தபடி நகர்ந்ததும் அங்கே வந்த அம்மா, என்னப்பா அப்பா என்னதான் சொல்லிட்டு போகிறாரு என்றாள். எல்லாம் கல்யாண விஷயத்தை தான். ஏன் தள்ளி போடுறேன்னு அப்பாவுக்கு கோபம்மா என்றான். கல்யாண விஷயத்தை ஏன் தள்ளி போடுற? உனக்கு எந்த பெண்ணையும் பிடிக்கலையா என அம்மா கேட்டாள். உன் கூட படித்தவங்களுக்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தையே இருக்குது. சில பேருக்கு குழந்தை பள்ளிக்கூடம் போகுது என்றாள் அம்மாவின் ஆற்றாமையுடன். சரிம்மா, இனிமே தள்ளி போடுற வேலையே இல்லை. நீ போய் எனக்கு சுக்கு காப்பி கொண்டு வா என அவளை அனுப்பிவிட்டு குளியலறைக்கு சென்றான். இரவு 7 மணி இருக்கும். வெண்மையான காற்றும் தண்ணீரும் உடலின் வெண்மைக்கு இதமாக இருந்தது. சின்ன கீற்றாக நிலவின் வருகை மனதை ஆசுவாசப்படுத்தியது. குளித்து முடித்து சுக்கு காப்பி பருக தயாரான பொழுது அம்மா ஃபோனில் பேசி கொண்டிருப்பது கேட்டது. என்ன சொல்கிற கோகிலா? அப்படியா செய்கிறா உன் மருமக? ஏன் உங்களுக்கெல்லாம் சேர்த்து சமைக்க முடியாதா என கேட்டாள். கல்யாணமாகி 3 மாதம் கூட ஆகலையே. உன் வேலையை பார்த்துட்டு போங்கன்னா சொல்கிறா. மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி பேசுகிறாளா? அடடா, நீ ரொம்ப சாதுவாச்சே. உன் மனசு இதெல்லாம் தாங்காதே. அவன் அம்மா பேசுவதை நிதானமாக கவனித்தான். அவன் அம்மா அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சமைச்சுக்குவாளாமா. நீயும் உங்கள் வீட்டுக்காரரும் தனியாக சமைச்சுக்கணும்னு சொல்கிறாளா? உன் முகத்தை பார்த்து சரியாக பேசுறது இல்லையா? பார்த்தாலும் கடுகடுன்னு வச்சுக்கிறாளா? இந்த வார்த்தைகள் இதையெல்லாம் கேட்ட பொழுது அவன் மனதில் கவலை சூழ்ந்தது. கண்ணன் ராதா பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டியே கோகிலா. அதற்கு மேல் எதுவும் கேட்க முடியாமல் அவன் பெருமூச்சு விட்டான். அம்மாவுக்கும் வரப்போகும் பெண்ணுக்கும் ஒத்துப்போவதை விட ஒத்துப்போகாமல் இருப்பதற்குத்தான் 1000 காரணங்கள் உள்ளன.
2 பேரும் எடுத்ததற்கெல்லாம் கட்சி கட்டி நின்றால் அவன் நிலைமை என்னவாகும்? மனதிற்குள் இருக்கும் இந்த அச்சம்தான் அவனை திருமண பந்தத்தை தள்ளி வைக்க சொல்கிறது. மார்க்ஸ் முல்லர் பவனில் நடக்க இருக்கிற புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த பொழுது அம்மாவின் கண்ணீர் குரல் சத்தமாக கேட்டது. வாமா ராதா, வா வா. அட, கல்யாணத்துல பார்த்ததை விட இன்னும் அழகா ஆயிட்டியே. அழகின் ரகசியம் என்ன என கூறியவாறே கோகிலாமாவின் மருமகள் ராதாவை அம்மா வரவேற்று கொண்டிருந்தார். அவர்களின் பேச்சு சத்தத்தை கேட்டு அருகில் சென்றான். என்னம்மா சாப்பிட்றா? பழங்கள் சாப்பிட்றியா? இல்லை சத்துபானம் தரட்டுமா என அம்மாவின் குரலிலோ அன்பு ததும்பியது. அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. உங்கள் வீட்டை கடந்து போகும்பொழுதெல்லாம் தோட்டத்தில் ஒரு மரத்தில் மஞ்சள் பூ கிளையெல்லாம் பூத்திருப்பதை பார்ப்பேன். விதை இருந்தால் எடுத்து வைங்க. இதை சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன் என்றாள். கட்டாயம் எடுத்து வைக்கிறேம்மா. நீ சாண்ட்விச், தோசை, குடைமிளகாய் எல்லாம் ரொம்ப ருசியாக சமைக்கிறியாமே கோகிலா சொன்னா. இப்போ புதுமையாக சமைக்கிற பெண்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. எனக்கும் அந்த ரெசிபி எல்லாம் சொல்லேன், நானும் ட்ரை பண்ணி பார்க்கிறேன் என அம்மா அன்பு வழிய பேசிக்கொண்டிருந்தாள் ராதாவிடம். தேங்க்ஸ் ஆண்டி. உன் ரூம் அவ்வளவு அழகா ஓவியங்கள் எல்லாம் போட்டு இருக்காம். நீ போடுற உடைகள் கச்சிதமாக அம்சமாக இருக்காம். கோகிலா கிட்ட சிரிச்ச முகமாக இருக்கியாமே, அக்கறையா பேசுறியா. இப்படி ஒரு மருமக கிடைச்சது என் பாக்கியம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா கோகிலா என்றாள். அந்த பெண் முகத்தில் ஏதேதோ உணர்வுகள் நிழலாடி போயின. மாமியா மருமகள்னா எலியும் பூனையும் மாதிரின்னு சொல்லுவாங்க. அது அம்மா பெண் உறவு மாதிரி நினைக்கிற உன் மாதிரி இளம் பெண்களை எல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கும் சந்தோஷமாக இருக்கு. எனக்கும் இப்படி ஒரு மருமகள் என் வீட்டிற்கு வந்தால் நானும் சந்தோஷப்படுவேன் என அவள் கைப்பற்றி சொன்னாள் அம்மா. எனக்கும் ஏதோ புரிகிற மாதிரி இருக்கு ஆண்டி. அத்தைக்கிட்ட இனிமே அன்பா நடந்துக்கணும்னு தோணுது. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி என தழுதழுத்த குரலில் சொல்லிவிட்டு நகர்ந்தாள் ராதா. வியப்புடன் அம்மாவிடம் சென்றாருன். என்னம்மா இது? அன்னைக்கு கோகிலாமா கிட்ட நீ பேசினதா நான் கேட்டேன். அந்த ராதா மீது ஒரே புகார் பட்டியல் வாசிச்சார் அவர் மாமியார். நீயும் என்கரேஜ் பண்ணி பேசின. இப்போ என்னடானா இந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு அன்பை பொழியிற. என்னம்மா மேஜிக் இது என்றான் அருண். அம்மா பொறுமையாக அவன் முகம் பார்த்து புன்னகையுடன் சொன்னாள். முடிஞ்ச வரைக்கும் நல்லதை மட்டுமே பகிரலாம்னு ஒரு எண்ணம் தான்ப்பா. அன்னைக்கு கோகிலா ஆண்டி பேசுகிறப்போ அவங்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு. எனக்கும் 50 வயது ஆகுது இல்லையா? நல்லதை எப்படி உண்டாக்கலாம், கெட்டதை எப்படி குறைச்சிக்கலாம்ங்கிற அடிப்படை அறிவு எனக்கு இருக்காதா? கோகிலாவோட உடைந்த மனசுக்கு வேண்டிய ஆறுதலை அன்னைக்கு கொடுத்தேன். இன்னைக்கு இந்த பெண்ணை தாராளமாகவே பாராட்டி மாமியார் மேல் மதிப்பை உண்டாக்கினேன். வீட்டில் என்னதான் செய்கிறோம் அந்த பெண்ணுக்கு தெரியும். அது எவ்வளவு தப்புங்கிறதும் இப்போ புரிஞ்சிருக்கும். பெண்கள் பேசுறது வெறும் பொருளி பண்பு மட்டும் இல்லை, பாலம் கட்டுற பணியும் அதில் இருக்கு என சொல்லி நிறுத்திவிட்டு, உன் வேலையில் கடமை தாண்டிய ஒரு சமுதாய உணர்வும் இருக்குன்னு நீ அடிக்கடி சொல்லுவ இல்லையா? அதில் கொஞ்சம் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். உன்னை பெத்த அம்மாவுக்கு திருமணமான புதிதில் என்ன ஆச்சு தெரியுமா? அருணின் அம்மாவுக்கு தன் மருமகளாக வந்த புதிதில் நடந்ததை அருணுக்கு சொன்னாள். அவள் திருமணமாகி வந்த புதிதில் அடுப்படியில் சாம்பார் கொதி நிலையில் இருந்தது. மூத்த மருமகள் மாலதியும் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்தாள். முந்தைய நாள் வரை தான் கோலோச்சிய வீட்டில் பங்கு பெற இன்னொருவள் வந்துவிட்டாள் என பொறாமையில் தகித்தது மாலதிக்கு. மாலதி மூத்த மருமகள். இன்று அவளை சமைக்க வேற சொல்லி இருக்கிறாள். அத்தை எனும் பொழுது மாலதிக்கு பொறுக்க முடியவில்லை. 6 வருடங்களாக கூட்டு குடும்பமாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து செய்து வந்தும் இளையவளாக வீட்டுக்கு வந்த தேவியை, அதாவது அருணின் அம்மாதான் தேவி, 2 நாளில் அத்தை பாராட்டுவதும் அவளை புகழ்ந்து பேசுவதை நினைத்தும் தான் தன் மன வக்கிரங்களை கொட்டி வந்தாள். சமைக்கட்டும் பார்ப்போம், அப்ப தெரியும் என் அருமை என மனதினுள் நினைத்திருந்தாள் மாலதி. உப்பு அதிகமாயிட்டு என சாம்பாரை தவிர்த்தாள் அத்தை. புளிப்பு என மாமா தவிர்த்தார். ஆனாலும் சமையல் சுவையாக இருந்தது என ஆறுதலுக்காக தேவியிடம் சொன்னதும் மனதிற்குள் மகிழ்ந்தாள் மாலதி. அன்றைய இரவு பக்கத்து வீட்டிலிருந்து வந்த அத்தையின் தூரத்து உறவினர், என்ன உன் சின்ன மருமக கைப்பக்கவம் திரும்பே பெருமையாக பேசுதே என்றாள். கேலி செய்கிறாளோ என நினைத்த அத்தை, என்ன கிண்டல் பன்றியாக்கும், அதற்கென்ன பழகிக்கொள்வாள் என அவளிடம் கடுகடுத்தாள். இல்லை இல்லை, நான் உண்மையாகத்தான் சொல்கிறேன் என்றவள் உன் வீட்டு வேலைக்காரி சாந்திதான் கூறினாள். என்கிட்ட மட்டுமல்ல, நம்ம காலனியிலேயே எல்லார்கிட்டையும் அப்படித்தான் சொன்னாள் என சொன்னதும் வரட்டும் வரட்டும் என நினைக்கும் பொழுதே சாந்தி உள்ளே வந்தாள்.
என்ன சாந்தி, எங்கள் வீட்டு விஷயத்தையெல்லாம் வெளியில் தண்டூரா போடுறியா? ஒழுங்காக வேலை பார்க்கறதுனா பாரு, இல்லை நடைய கட்டு என எச்சரித்தாள். அத்தை கோபமாக, அம்மாடி, அத்தையை இப்படி பார்த்ததில்லையே, சின்ன மருமகளுக்கு ஆதரவா இப்படி பொங்குறாங்களே, என்னவாக இருக்கும் என மாலதி நினைத்து கொண்டே இருந்தாள். அம்மா, நெசத்தை தான் சொல்கிறேன், அவங்க கொடுத்த சாம்பார் சாதம் அப்படி இருந்துச்சுமா என்றாள் சாந்தி. சாம்பார் சாதமா? இன்று எங்கள் வீட்டில் செய்யவே இல்லையே என்றாள் அத்தை. ஓ, இது வேற நடந்திருக்கா? மாட்டினாள் தேவி என நினைத்தாள் மாலதி. இவர்களின் பேச்சை காதில் வாங்கிய இளையவள், அத்தை, சாம்பார் சாதம் அது நம்ம வீட்டில் செய்தது தான், நான் தான் கொடுத்தேன், இன்னைக்கு இருக்கு இவளுக்கு என காதுகளை தீட்டிக் கொண்டு காத்திருந்தாள் மாலதி. காலையிலேயே செய்த சாம்பாரில் உப்பு அதிகமாயிட்டில்ல என சொல்லும் பொழுதே மாலதியை பார்த்தவள், ஆமாம், அதற்கென்ன, அதுதான். சிறிது காய்கறிகளை வெட்டி போட்டு சிறிது கோதுமை மாவையும் பிசைந்து உருட்டி போட்டு சாதம் கொண்டு கிளறி சாந்திக்கு கொடுத்து விட்டேன். அத்தை அதைத்தான் சொல்கிறாள் என்றாள் தேவி. சமத்து என கோரஸாக சொன்னார்கள் அத்தையும் உறவுக்காரரும். மாலதிக்கு மட்டும் முகம் காற்றுப்போன பலூன் மாதிரி சுருங்கி போனது. அந்த சமயத்தில் அலைபேசியில் அழைப்பு. மதுரையில் இருக்கும் மாலதியின் அம்மா வீட்டிலிருந்து வரவே. அப்படியா, என்னாச்சு என கேட்டு கண் கலங்கினாள் மாலதி. என்ன ஆனது என அனைவரும் கேட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தவள் பின் தெரியவாறு, எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லையாம். என்னவாயிற்று என குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் கவலை தொற்றியது. அத்தை பதறினாள். கை காலெல்லாம் வீங்கிடுச்சாம், உப்பு அதிகமாக உடம்பிலே சேர்ந்ததினாலே என சொல்லும் பொழுதே அழுகை வந்தது மாலதிக்கு. இப்போ போய் பார்க்கவும் போக முடியாத சூழலும் உண்டாகிவிட்டதே. கணவரும் ஊரில் இல்லாத நிலை என வருத்தப்பட்ட பொழுது, பயப்படாதீங்க அக்கா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஃப்ரெண்ட் மதுரையில் இருக்கிறார்கள், அவர்களை பக்கத்திலிருந்து கவனிக்க சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு போய் பார்த்துட்டு வாங்க என்றவள், வயதான காலத்திலே ஏன் தனியாக இருக்கணும், எங்கள் அண்ணன் வீடு அங்கே இருக்கு, அவர்களை நான் வர சொல்கிறேன், அவர்களை அருகிலே இருக்க சொல்லலாம் என கூறி ஆறுதல் படுத்தினாள். உங்களுக்கு அம்மா என்றால் எங்களுக்கும் அம்மா தானே, அவர்களோடு சேர்ந்தே இருக்கலாம் என சொல்லும் பொழுதே உடைந்து போய் அழுது விட்டாள் மாலதி. தேவியை தனியே அழைத்து போன மாலதி, நான் போட்ட உப்பு தான் அங்கே என் அம்மாவிக்கு கூடிடுச்சு, என்னை மன்னித்திடுமா என்றாள். தெரியும் அக்கா, நீங்க போட்டதை நானும் பார்த்து விட்டேன் என்றாள் தேவி. பார்த்த பின்பும் அதை யாரிடமும் சொல்லவில்லையே, ஏன்? என்னக்கா, உப்பை போட்டால் என்ன, சாப்பாட்டில் மட்டும் தானே கறிக்கும், அதை செய்துக்கிடலாம். ஆனால் உறவு என்றவள், இல்லக்கா, நான் யாரும் இங்கே ப்ரூஃப் பண்ண எனக்கு வரல, நான் என் வாழ்க்கையை தான் வாழ வந்திருக்கேன், அதனால் நீங்கள் செய்ததை நான் ஏன் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும்? நான் அதை தவறாகவே நினைக்கவில்லை, அறியாமையினால் ஏற்படும் இயல்புகளில் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன் என்றால். என்ன தெளிவிடி உனக்கு என தேவியின் கன்னத்தை வலித்து நெற்றியில் சொடுக்கி திருஷ்டியை கழுத்தி போட்டாள் மாலதி. இப்படியாகவே அருணின் அம்மா தேவி அவர்களின் திருமண வாழ்க்கை உறவுக்குள் நகர்ந்து போனது. அருண் பிறந்தான். பெண். அருணின் அப்பாவுக்கு வேலை மாற்றலாகி வெளியூர் சென்றார்கள். அங்கேயே செட்டிலாகி விடவும் இப்போ அருணின் திருமணத்தில் வந்து நிற்கிறது அவளின் வாழ்க்கை. அதன் பிரதிபலிப்பு தான் இப்போ என்கிட்ட வந்து இருக்கு. அந்த அனுபவத்தில் கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா கண்ணா என்றாள் கனிவுடன். ஓகே மாம், எதுக்கு? என் கல்யாணத்துக்கு என்றான். அவன் மனநிறைவுடன் கல்யாண வாழ்க்கைக்கு தயாராகி விட்டான். நண்பர்களே, உறவு என்பது அருந்து போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. சிலர் நல்லவர்களாகவும் சிலர் தான் வாழும் வாழ்க்கையில் இன்னொருவருக்கு பங்கு கொடுக்க வேண்டுமா என பொறாமையிலும் வருவார்கள். அவர்களை எல்லாம் அனுசரித்து கடந்து போனால்தான் உறவு பலப்படும், சொந்தங்கள் நிலைத்து நிற்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நண்பர்களே, பல் தொடர்பான சிகிச்சை எடுத்துள்ளதால் நிறைய வார்த்தை பிழைகள் ஏற்படுகின்றன. அந்த தவறுக்கு மன்னிக்கவும். விரைவில் சரி செய்து விடுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்கள்.